இந்த மார்க்கம் முழுமையானது. இந்த மார்க்கத்துல எது செய்யப்படணும் அது எல்லாம் அக்கு வேறாக ஆணி வேறாக சொல்லித்தரப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில செய்ய வேண்டிய முக்கியமான அம்சங்களை சொல்லி தராம போயிட்டாங்க. அதனால நாங்க எங்க பெரியார்கள், மகான்கள், இமாம்கள் சொல்லின அந்த வழிமுறை பிரகாரம் தொழுவோம் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. ஏன்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா தொழுறாங்க தானே. இப்ப நாங்க நபி வழி பிரகாரம் தொழணும். நபி வழி பிரகாரம் தொழணும் என்றா அந்த நபி வழியை நாங்க எங்க இருந்து எடுப்பது? இஸ்லாத்திலே நமக்கு வழிகாட்டப்பட்ட விதத்தில் நாம் தொழுவதாக இருந்தா எங்கிருந்து இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்வது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்தது எது? அல் குர்ஆன் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா தானே. அப்ப அல் குர்ஆனும் சுன்னாவிலிருந்து தான் இந்த தொழுகை முறையும் நாங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் முழுமையானது. இந்த மார்க்கத்துல எது செய்யப்படணுமோ அது எல்லாம் அக்கு வேறாக ஆணி வேறாக சொல்லித்தரப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில செய்ய வேண்டிய முக்கியமான அம்சங்களை சொல்லி தராம போயிட்டாங்க. அதனால நாங்க எங்கட பெரியார்கள், மகான்கள், இமாம்கள் சொல்லின அந்த வழிமுறை பிரகாரம் தொழுவோம் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. ஏன்? தொழுகை உட்பட எல்லா விஷயங்களிலும் என்ன என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி வழியிலையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் பூர்த்தியான மார்க்கம். எல்லாமே சொல்லித்தரப்பட்ட மார்க்கத்துல இந்த தொழுகையை சொல்லித்தரப்பட்டு இருக்காதா? அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் உங்களுக்கான மார்க்கம் என்று நான் முழுமனதுடன் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இஸ்லாம் என்ற தீனை அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். கம்ப்ளீட் பண்ண தீன்ல தொழுகை முறை எப்படி இருக்கணும் என்று இருக்குமா இல்லையா? முதல்ல அதை நம்பணுமா இல்லையா? இமாம்கள் தான் தொழுகையை சொல்லி தரணுமா? தொழுகை சாஃபி என்று இருக்குது, கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? தொழுகை சாஃபி இன்னும் புக் ஷாப்ல வைக்கிறாங்க. என்ன தொழுகை சாஃபி? நான் தொழுகைனும் எப்படி என்றது, நாங்க எங்களோட தொழுகைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சாஃபி மதுஹப்ல எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஷர்த்து என்ன, ஃபர்லு என்ன, சுன்னத்து என்ன, எல்லாத்தையும் யாரு கற்றறிந்து நமக்கு தொகுத்து வடிகட்டி தந்திருக்கிறார்? இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். அதான் தொழுகை சாஃபி என்றாங்க. தொழுகை சாஃபிடையா? யாருடைய தொழுகை? அல்லாஹ்வுடைய தொழுகை. தொழுகை அல்லாஹ்ட தொழுகை முறை அல்லாஹ் தான் சொல்லி தரணும். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லி தரணும். சலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனா சலாத்து நபி என்று சொல்லலுமா? தொழுகை நபியின் தொழுகை என்று சொல்லலுமா? அல்லாஹ்ட தொழுகை. சில அரபு அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சிஃபத்து ஸலாத்து நபி என்று பேர் வைப்பாங்க. சிஃபத்து ஸலாத்து நபி என்றா சிஃபத்து ஸலாத்தின் நபி, நபிகள் நாயகத்தின் தொழுகையில் சிஃபத்துகள், வர்ணனைகள், எப்படி தொழ வேண்டும் என்ற வழிமுறை. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறையின் வர்ணனைகள். வர்ணனைகளை நாங்க ரசூலா கிட்ட இருந்து எடுக்கணும். நீங்க தொழுகை சாஃபி என்று போட்டீங்க, என்ன உள்ளடக்கம்? எங்களுக்கு தொழுகையை சொல்லி தரணும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தான். அவர் சொன்ன மதுஹப் பிரகாரம் தான் நாங்க தொழணும். அப்ப இப்படிதான் வேறுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த புறக்கோட்டையில 2 பள்ளிவாசல், பிரதானமான பள்ளிவாசல் இருக்குது. ஒன்று சிவப்பு பள்ளி, சம்மாங்கோட்டை பள்ளி. அடுத்த பள்ளிவாசல் 3ஆம் குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய பாய் பள்ளி. 2 பள்ளி இருக்குதா? 2ல அசர் நேரம் எப்போ வருது? 1ல 3:30 மணிக்கு அசர், இன்னொன்றுல 4:30 மணிக்கு அசர். அப்ப என்ன கேட்டா அவங்க ஷாஃபி என்றாங்க, இவங்க அனஃபி என்றாங்க. ஷாஃபிக்கு அசர் 3:30 மணி, அனஃபிக்கு அசர் 4:30 மணி. எப்படி ஆவிச்சு? கொஞ்சம் சிந்திக்கிற இல்லையா? என்ன அர்த்தம்? ஷாஃபி 3:30 மணியில அசர் தொடங்குதுண்டா, அனஃபிகளுக்கு 4:30 வரை காட்டும் லுகர் நீடிக்குதுன்னு அர்த்தம். ஷாஃபிகளுக்கு 3:30யோட லுகர் முடங்குதுன்னு அர்த்தம். அது எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு ஒரு மார்க்கத்துல எப்படி 2 நேரம் வந்துச்சு கேட்டா, இது ஷாஃபி இமாம் அவர்களுடைய கூற்றின் பிரகாரம் அசர் தொழுகையை நாங்கள் இப்படிதான் கணிக்க வேண்டும். அனஃபி இமாம் அவர்களுடைய மதுஹபின் பிரகாரம் அசர் தொழுகையை நாங்கள் இவ்வாறு தான் கணிக்க வேண்டும் என்று 2 சாராரா பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இந்த விஷயம் தொழுகையில மட்டுமில்ல, எல்லாத்திலையும் வச்சிருக்கிறாங்க இந்த மதுஹப் பிரிவு. உதாரணமாக முஸ்லிம் தனியார் சட்டத்துல கூட இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்த 1951ஆம் ஆண்டு இலக்கம் 13 கொண்ட திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் 54ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருது. அதுல கூட ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்களுக்கு வலி அவசியம், அனஃபி மதுஹபில் உள்ளவர்களுக்கு வலி அவசியம் இல்லை. இப்ப நான் ஷாஃபியா அனஃபியான்னு எப்படி மாத்திக் கொள்றது? எனக்கு வலி கிடைக்காட்டி அனஃபி, வலி கிடைச்சா ஷாஃபி, இல்லாட்டி 2 இல்லாட்டி யூஎம்பி. இப்ப யூஎம்பி இல்ல சொல்றதுக்கு, இப்ப என்பிபி. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஸ்கிப் ஆகிறதுக்கு வழி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்குமா மார்க்கம்?
கூறு போடப்பட்ட மார்க்கம் இருக்குமா? மார்க்கம் என்பது ஒரு வழிதானே. அப்ப ஒரு வழி என்றால் அந்த வழியை நாங்க எங்க இருந்து எடுக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல முழுமைப்படுத்திட்டான் மார்க்கத்தை, அங்கிருந்து எடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர வேண்டியதெல்லாம் சொல்லி தந்தாங்களா இல்லையா? சொல்லி தந்தார்கள். மக்கள் எல்லாத்தையும் உண்டு திரட்டி இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்ட அந்த அரஃபா பேருரையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் உண்டு திரட்டி, அலா அல் பல்லஹ்து, நான் உங்களுக்கு அனைத்தையும் எத்தி வைத்து விட்டேனா? அலா அல் பல்லஹ்து என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, எல்லாத்தையும் சொல்லி தந்து இருக்கிறீங்க, என்ன குறை? மார்க்கத்துல எங்களுக்கு ஏதாவது நீங்க விட்டுட்டீங்களா? ஒண்ணுமே விடலையே, எல்லாம் சொல்லி தந்தீங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹும்ம அஷ்ஹத், மக்களையும் வானத்தையும் நோக்கி ரசூலா இஷா செய்தவர்களாக, தன்னுடைய ஆட்காட்டி விரலை இஷாரா செய்தவர்களாக அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத் என்று 3 முறை நபி தோழர்களை ஷாஹிதாக்கினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு? கம்ப்ளீட்டாலாம் சொல்லி கொடுத்துட்டேன், நான் சொன்னேன் என்பதற்கு இந்த கண் முன்னாடி என்னுடைய தோழர்கள் சாட்சி, இறைவா பார்த்துக்கொள், என்ற தூதுத்துவத்தை நான் எத்தி வைத்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி வழியை, தூதுத்துவத்தை முழுமைப்படுத்தி சென்றிருக்கிறாங்க. அங்க தொழுகை முறை இருக்காதா? ஏன் தொழுகை நபி வரல? எப்படி ஏன் தொழுகை ஷாஃபி வந்துச்சு? தொழுகை நபியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை இருக்குமா இல்லை இருக்காதா? ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு பார்த்தா ஏராளமான ஹதீஸ்கள் வரும். முஸ்லிமை பொறுத்தளவுல அது வந்து சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்னு வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கண்டா, சஹீஹான அறிவிப்புகள் உள்ள எல்லா துறைகளிலும் உள்ள ஹதீஸ்களை கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா இமாம் அபூ தாவூத் அவர்கள், இமாம் நசாயி அவர்கள், இமாம் இப்னு மாஜா அவர்கள் என்ன பண்ணாங்க, சுனன் என்று வச்சாங்க. சுனனுன் நசாயி, சுனன் அபீ தாவூத், சுனன் இப்னு மாஜா என்று வச்சாங்க. ஏன்? அவங்க என்ன பண்ணாங்கடா, இந்த சட்ட திட்டங்கள், ஃபிக்ஹ் துறையில் உள்ள சட்ட திட்டங்கள் அறிய வேண்டிய ஹதீஸ்களா பார்த்து தேடி 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 எடுத்து போட்டாங்க. இமாம் புகாரி அவர்களுடைய மாணவர்கள் தான் திர்மிதி அவர்கள் எல்லாம். ஏன் என்ன செஞ்சாங்க, இந்த நபி வழியிலிருந்து உழு எப்படி அமையணும், புகாரில இருக்குது இல்லாம இல்ல, ஆனா இன்னும் தேடுறாங்க ஹதீஸ். முஸ்லிம்ல இருக்குது இல்லாம இல்ல, இன்னும் ஹதீஸ்களை தேடுறாங்க. எல்லா ஹதீஸும் இந்த சுன்னத்தை வெளிப்படுத்துற அந்த நடைமுறை சட்ட திட்டங்களை வெளிப்படுத்துற ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டலை வெளிப்படுத்துற ஹதீஸ்களை பார்த்து தேடி 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 போட்டாங்க. காரணம் என்ன? அவ்வளவு எக்கச்சக்கமா அறிவிக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய நபி வழி எக்கச்சக்கமா அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தொழுகை நபி எடுக்கலவா? எடுக்கலாம். ஆனா நம்ம ஆக்கள் என்ன பண்றாங்கடா, கவனம் இல்லாத நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு செய்தி ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஒரு முறை சஅத் பின் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவர் வந்து காசிம் பின் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடம் ஒருவருக்கு வந்து 3 வீடுகள் இருந்தா, அவர் வந்து அதுல 3ல ஒன்றை வசியத் பண்ணா சரியா அப்படின்னு கேட்கிறார். ஒரு கேள்வி. 3 வீடு இருக்குது, மரண தருவாய்க்கு வர்றாரு, வசியத் நிறைவேற்றலாம் தானே? எவ்வளவு வசியத் நிறைவேற்றணும்? வசியத்து எத்தனை? மரண சாசனம் 3ல 1, சொத்துல அதிகபட்சம் 3ல 1 தான் வசியத்து நிறைவேற்ற. அப்ப 3 வீடு இருக்குது, ஒரு வீடை வசியத் பண்ண போறாரு, ஓகே தானே என்று கேட்கும் போது அதற்கு காசிம் பின் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, அப்படி செய்யக்கூடாது. அது நான் 3 வீடு இருந்தா ஒரு வீடை வசியத் என்று சொல்றது, நீங்க முதல்ல 3 வீடையும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்த்து எவ்வளவு பெருமதி வருதுன்னு பாருங்க. வீடு 3 பெருமதி வித்தியாசப்படலாம் தானே? ஒரு வீடு 10 லட்சம் ரூபாய், இன்னொரு வீடு 20 லட்சம் ரூபாய், இன்னொரு வீடு 30 லட்சம் ரூபாய் தான், 3 வீடு தான், விலை 60 லட்சம் ஆகுது. அதிகபட்சமா 3ல 1 வசியத் பண்ணலாம் என்று அதிகபட்சத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தர் அதிகபட்சத்தை வசியத் பண்ண நினைக்கிறார், அப்ப அவர் அதிகபட்சமா 20 லட்சம் வசியத் பண்ணணும். ஒரு வீடு 10 லட்சம், இன்னொரு வீடு 20 லட்சம், 30, இன்னொரு வீடு 30 லட்சம், 60 தானே மொத்தம். அப்ப 60ல 3ல 1 என்றது 20 லட்சம். இவர் 10 லட்சம் வீட கொடுக்க சொல்றாரு வசியத்தா, பிழைன்றாரு. ஏன்? நீங்க அதிகபட்சமா வசியத் பண்ண நினைக்கிறீங்களா இல்லையா? 20 லட்சம் வசியத் பண்ணணுமா இல்லையா? நீங்க 10 லட்சம் வீட வசியத் பண்றீங்க. அப்படி பண்ணாம 3 வீடு பெருமதியை ஒன்று சேருங்க, அதுல 3ல 1 பாருங்க, அதுதான் அதிகபட்சமானது. அப்ப அதிகபட்சமான அளவு 3ல் 1 பங்கு, அதாவது 20 லட்சம் உங்களுக்கு வசியத் செய்யலாம் என்றுதான் தீர்ப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, சின்ன மேட்டர் ஒன்று தானே, அதிகபட்சம் தானே 3ல 1. 10 லட்ச ரூபாய் வீடை கொடுத்தாலும் வசியத்து நிறைவேறுமா இல்லையா? நிறைவேறும். இப்படி சொல்லும் போது அவர் சொல்கிறார், நீங்க வந்து கணக்கிட்டு கடைசியா தான் நிறைவேற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஆயிஷா நாயகி சொல்றானே, ரசூலுல்லாஹ் சொன்னதாக
மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறார் நம்முடைய கட்டளை இல்லாமல், அப்போது அந்த காரியம் அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்படும், ரிஜெக்ட் ஆகும் என்று ஆயிஷா நாயகி சொல்லி இருக்கிறாங்க. எனவே வசியத்தை முறைப்படி 3 அதிகபட்சம் பார்க்கிறதா இருந்தா முறைப்படி அனைத்தையும் சேர்த்து பாருங்கள் என்று சொல்லி அறிவித்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 3541வது செய்தியா பார்க்கிறோம். இந்த மன் அமில அமலன் ஹதீஸை நாங்க அடிக்கடி பார்த்திருப்போம், பின்னணியை பார்த்திருக்கிறோமா? இதான் பின்னணி. அப்ப சாதாரணமாக வசியத்துல கணக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஆகுறத கூட எப்படி தாபீன்கள் எப்படி பயந்தாங்க, சஹாபாக்களுடைய அந்த ரசூலா சொன்ன கூற்றுக்களை ஆதாரம் காட்டி, நபி வழி ஆதாரம் காட்டி, கவனமா செய்யுங்கப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் அப்படி வந்தாருங்க கலந்துரையாடலுக்கு. என்னோட வயிற்றுல கட்டுறீங்க, நீங்க ஏன் நபி வழிக்கு மாற்றம் செய்றீங்க? நாங்க நெஞ்சில தானே கட்டுறோம். எங்க நெஞ்சில கட்டுறீங்க? இந்த இது நெஞ்சி, இதுக்கு அரபுல வந்து நெஞ்சு பேரு. நான் சொன்னேன் எங்களுக்கு வயிற்ற வலி என்றா எங்க பிடிப்பீங்க, நெஞ்சு வலி என்றா எங்க பிடிப்பீங்க? இங்க. இப்ப நெஞ்சு வேற வயிறு வேறண்டு. இனிமேல் அவருக்கு நெஞ்சு வலி என்று சொன்னா அவர்கிட்ட வயிற்று தான் பிடிக்கணும். நாங்க அவர் வந்து நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் அட்டாக் சரி வந்து நெஞ்சு வலிக்குதுன்னா போயிட்டு வயிற்றுக்கு லூஸ் மோஷன் மருந்து கொடுக்கணும். ஏன் இவனுக்கு நெஞ்சும் தெரியா வயிறும் தெரியா, மற்றது சொல்லல, அது வயிறும் தெரியாது. அதனால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்களே, எவ்வளவு கவனமா இந்த தொழுகை விஷயத்தில் இருக்கணும், நபி வழியை எவ்வளவு கவனமா தேடி பின்பற்றணும், எங்களோட தொழுகை ஏற்புடைய தொழுகையாக ஆக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.